ராம் நாராயண ராம். சிந்தியுங்கள், ஒரு மனிதன் தனது உண்மையான ஆதாரத்தை விட்டு விடுவானால் அவன் உடல் எந்த பொருளாக இருக்கும்? எமது உடல்தான் எமது உண்மையான ஆதாரமாகும். எமது உடலை உருவாக்கும் 5 எலிமெண்ட்கள் தான் அனைத்தும். இதை விட்டுவிட்டு வேறு எந்த ஆதாரம் இருக்க முடியாது. இந்த உண்மையான ஆதாரமே எமது உடலை உருவாக்கியுள்ளது. எமது முழு உடலும் அந்த ஆதாரத்தின் பொருளாக உள்ளது. பூமி ஒன்று, வானம் ஒன்று. எனவே நாம் போதைக்கு அடுப்பதை நிறுத்தி ஒரே ஒன்று சேர வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து ஜாதி மற்றும் மத அரசியலுக்கு மீறி உயர வேண்டும். சமூகம் ஜாதி மற்றும் மதத்தின் பேரில் பூமியை பல துண்டுகளாக பிரித்துள்ளது. இது தொடர்ந்தால் உலகம் விரைவில் ஒருவருக்கு ஒருவர் எதிரியானதாக மாறிவிடும். இப்பொழுது நாம் இந்த எல்லா வேறுபாடுகளையும் நீக்கி சமத்துவமான, மதநிரப்பான மற்றும் முன்னேற்றமான சமூகத்தை உருவாக்க நேரம் வந்துவிட்டது. இது நம்முடைய விவேகம், மனம் மற்றும் இயற்கையுடன் இணைவதை பெற்று மட்டும் சாதிக்க முடியும். மேலும் ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தை எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும். இயற்கையே மிகப்பெரிய மதமாகும். இதை ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் அனைவரும் மனிதர்களாக பிறந்துள்ளனர். ஆனால் மனிதர்கள் பல்வேறு மதங்களை உருவாக்கி அனைவரையும் ஒன்றிலிருந்து வெவ்வேறாக பிரித்துள்ளனர். ஒவ்வொரு மனிதரும் மதத்தின் கட்டுப்பாட்டில் பறி போயுள்ளவாறு அவர் மட்டுமே தனது சொந்தமான நன்மைகளை பார்க்கின்றனர். ஆனால் எங்கள் மகாகுரு பாலக் பிரம்மச்சாரிஜி கூறுகிறார்கள், எது எங்கள் மதம் என்றால் அது வானம்தான். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அங்கு உருவாகியுள்ளது என்று கூறுகிறார்கள். மிகப்பெரிய புனித நூல் ராம் நாராயண ராம் என்பதுதான். அந்த நூல் அதன் ஒவ்வொரு பக்கமும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களையும், கிரகங்களையும், கோபுரங்களையும் கொண்டுள்ளது. இந்த பூமியில் 800 கோடியாவது மக்கள் இந்த நூலின் மூலம் உருவாக்கப்பட்டவர்கள். அதாவது ராம் நாராயண ராம், இதில் 5 அடிப்படை எலிமெண்ட்டுகள் அடங்கியுள்ளன. இந்த 5 எலிமெண்ட்களே எங்களுக்கு சக்தி மற்றும் அறிவை வழங்குகின்றன. இந்த அறிவே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. இயற்கை பாதுகாக்கும் மத வல்லுநர்களுக்கும் மத நேசிகளுக்கும் நாம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம். அவர்கள் உருவாக்கிய மதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் சக்தி வாய்ந்ததும் என்றால், அவர்கள் பிள்ளைகள் தங்கள் மதத்தின் சத்தத்துடன் பிறக்கவில்லை என்றால் என்ன? இவை அனைத்து குழந்தைகளும் பிறந்தபோது எல்லாம் ஒரே மாதிரி கண்ணீர் வடிக்கின்றன. அதேபோல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது அவர்களின் மதத்தின் சத்தத்துடன் செல்லவில்லை. எல்லாம் ஒரே ஓசையுடன் செல்கின்றன. அனைத்து மதங்களின் வலியின் ஒலி ஒன்று போன்றது. இந்த மகா ஆகாசம், வானம் பற்றி நாம் ஒருபோதும் யோசிக்கிறோமா? ஏன் இது உள்ளது? ஆகாசம் ஆயுளானது மற்றும் காலத்திற்கும் முன்னதாக இருந்தது. ஆகாசத்தை யாரும் உருவாக்க முடியாது. அது இருந்தது, அது உள்ளது, அது எப்போதும் இருக்கும். ஆகாசமே இறைவன், அல்லாஹ், கடவுள். ஆகாசம்தான் அனைத்தும். அது அனைத்து சக்திகளையும் கொண்டது. ஆகாசம் மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. ஆகாசத்திலிருந்து இயற்கை உருவானது மற்றும் இயற்கையிலிருந்து நாங்கள் உருவாக்கப்பட்டோம். இந்த சக்தியிலிருந்து நமது மனமும் அறிவும் உருவானது. இந்த அறிவும் விழிப்புணர்வும் நமக்கு வாழ்க்கையை சரியான முறையில் வாழவும் உதவுகிறது. நாம் தவறு செய்கிறபோது இந்த அறிவு எங்களை எச்சரிக்கின்றது. நமது மனமும் அறிவும் நாம் சரியானது மற்றும் தவறானது என்ன என்பதை மட்டுமே காட்டாது, ஆனால் நமது முழுமையான வளர்ச்சிக்கு உதவுகின்றது. மனிதன் ஒரே நேரமும் இந்த உலகில் நம் மொத்தம் என்ன உள்ளது, எதனை எங்களிடம் கொண்டு வந்துள்ளோம் என்று ஒருபோதும் யோசிக்கவில்லை. நமக்கு கிடைத்தது அனைத்தும் விண்வெளி, ஆகாசம் மற்றும் இயற்கையிலிருந்து கிடைத்தது. அது எங்களுக்கு சொந்தமானது என்ன? இயற்கை எங்களுக்கு அனைத்தையும் கொடுத்துள்ளது. ஆனால் அது எதுவும் எங்களிடம் திரும்ப கேட்கின்றதா? நாம் பெற்ற அனைத்து விஷயங்களையும் சூரியன், சந்திரன், வானம் மற்றும் அனைத்து கிரகங்களும் எங்களுக்கு கொடுத்துள்ளன. ஆனால் அவை எதையும் திரும்ப கேட்கவில்லை. இயற்கை கொடுக்கவே தெரியும், எதுவும் பெறுவது அறிந்திருக்காது. இயற்கைத்தான் இந்நிறைய கடவுளாகும். இயற்கையை உணர விரும்பினால் உடனடியாக ராம் நாராயண ராம் உடன் இணைவுங்கள். இந்த மந்திரத்தை உள்வாங்கி உங்கள் அனைத்தும் வேதனைகள், துயரங்கள் மற்றும் பிரச்சனைகள் தீரும். விரைவில் தாமதிக்காமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு படி எடுத்து செல்லுங்கள்.
ராம் நாராயண ராம்.